அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பெருக வேண்டுமா, இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வையுங்க, பணம் தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம பணப்பெட்டியில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு பொருள் இல்லையா? இப்போ பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போச்சு. பணம் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் அவங்கவங்க தேவைக்கு ஏற்ப பணங்கள் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது இல்லையா? எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே எஃபர்ட் போடுறோம். ஆனால் நம்ம செய்கிற அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது மிக குறைவாகத்தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பணப்பற்றாக்குறையில் இருக்கக்கூடியவர்கள் பணம் நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது, பணம் பெருகணும், நம்மளும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும், வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. பணம் உங்களுக்கு தடையில்லாமல் வந்திருக்கும். உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. 3 பேரும் சம்பாதிக்கிற பணம் கடன் அடைக்கிறதுக்கும் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போயிடும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. அவங்க வீட்டில் பணம் அப்படிங்கிறது ஒன்று தங்கவே தங்காது. அப்படிப்பட்டவர்களும் சரி, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஒன்று வேலை போயிருக்கும், இல்லை அவங்க ஏதோ ஒரு லேசினஸ்னால அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாமல் விட்டுருப்பாங்க. அதில் நிறைய வருமானத்தில் அடி விழுந்திருக்கும், பொருளாதார நிலையில் பின்தங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பணம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நிவர்த்தி செய்துவிடும். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண சூட்சமத்தை ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அறிவுறுத்துவாங்க. நம்மளுடைய பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் எங்கே பணம் வச்சாங்க அப்படின்னா சமையல் அறையில் தான், அந்த அஞ்சரை பெட்டியில் தான் வைப்பாங்க. அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே சுலபமாக எல்லா இடங்களிலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த ஒரு பொருளை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா பணம் பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பொருள் தாங்க, ஆனால் இது பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரி, என்ன அந்த பொருள் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க? வெண்கடுகு. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. ஒரு சிலருக்கு வெண்கடுகு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த வெண்கடுகா புதுசாக இருக்கே, எங்களுக்கு கடுகு தெரியும், தாளிக்கிறப்ப போடுறோம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு, இது என்ன வெண்கடுகுன்னு புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வெண்கடுகை நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியெல்லாம் சமையல் செய்வதற்கும் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அது நாளடைவில் மங்கி போய் இப்போ நம்ம அந்த ப்ரௌன் கலரில் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த கடுகை பயன்படுத்துகிறோம். இந்த கடுகு வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல வெண்கடுகு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. உங்களுக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான். அதனால் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வெண்கடுகை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை புதுசாக எனக்கு வெண்கடுகு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க, நாங்கள் இப்போ தான் புதுசாக இந்த பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வெண்கடுகு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. இந்த வெண்கடுகை நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் தூபக்கால்லாம் போடுவோம். அப்படி நம்ம தூபம் போடும் பொழுது இந்த வெண்கடுகை லைட்டாக தூவி விட்டு போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அடித்து விரட்டிவிடும், கண் திருஷ்டி ஏற்படாமல் தடுக்கும். இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த வெண்கடுகை ஒரு வெள்ளை நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் உள்ள வெண்கடுகை வச்சு ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ வச்சு அதை ஒரு நல்லா முடித்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அது பண பெட்டியாக இருக்கலாம், பீரோவாக இருக்கலாம், ஒரு மஞ்சள் பையில் தாம்மா போட்டு வச்சுருக்கோம், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தாம்மா நாங்கள் பணம் போட்டு வச்சுருக்கோம், பெரிய எங்களுக்கு பீரோலாம் கிடையாதும்மா, நாங்களே பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், பரவாயில்ல, இந்த வெண்கடுகை முடிச்சு வைங்க. இல்லைன்னா வெண்கடுகு கொஞ்சம் வாங்கி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அதில் பணம் போட்டு எடுத்து நீங்கள் புழங்கிட்டுருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா
வற்றாத கடல் போல, வற்றாத கிணறு போல எப்பொழுதும் அந்த டப்பாவில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்காகத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய முன்னோர்கள் சமையலறையில் தான் பணத்தை வைப்பாங்க. நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா மாத கடைசியில் அப்பா கிட்ட கூட பணம் இருக்காது, கண்டிப்பாக அம்மா கிட்ட பணம் இருக்கும். இது எல்லாம் என்ன காரணம்? அந்த அஞ்சரை பெட்டியில் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அதனால் அஞ்சரை பெட்டியில் பணம் வைங்க. இப்போ நீங்கள் அஞ்சரை பெட்டியில் போய் பணத்தை வச்சுட்டு எனக்கு பெருகலையே பணமெல்லாம் எங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போவும் நாங்கள் அந்த பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூட்சமான விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வெண்கடுகு ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுக்கோங்க. அதில் பணத்தை போட்டு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. இந்த வெண்கடுகு என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தடைகளை நீக்கும், பணத்தோஷத்தை நீக்கும், பணம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண் திருஷ்டியையும் போக்கக்கூடியது. நீங்கள் தூபக்கால் போடுறீங்கன்னா சாம்பிராணி போட்டுட்டு இந்த வெண்கடுகையும் போடுங்க. அது டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதிலிருந்து வரக்கூடிய புகைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடித்து விடும். கண் திருஷ்டிகளையும் ஓட ஓட விரட்டி விடும். இதில் நம்ம பணம் வச்சு எடுக்கும்போது அந்த பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ நம்ம கையில் ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குது, அது நம்ம அதில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு 3000 ரூபா நம்மக்கிட்ட பணம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பணத்தை அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடும். இந்த ஒரு எளிய ஒரு பொருள் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இது எந்த நாளில் நம்ம செய்யணும் அப்படின்னா நாள், கிழமை, நேரம் அப்படிங்கிறது கணக்கே கிடையாதுங்க. நீங்கள் இது எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் நாம் சுத்தமொத்தமாக இருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. அன்னை மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருளில் அந்த டப்பா இருக்குது இல்லைங்களா, வெண்கடுகு டப்பா போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டப்பாவில் நீங்கள் பணத்தை போட்டு வைங்க. என்கிட்ட ஒரு 50 ரூபா தாம்மா இருக்குது, பரவாயில்ல போட்டு வைங்க. அந்த டப்பாவில் ஒரு 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு 500 rupees அந்த இடத்துல இருக்கும். இப்படி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த பணமானது பெருகி கொண்டே இருக்கும். இந்த 500 ரூபா பணம் எப்படி இருக்கும்? வீட்டிலேயே சும்மா உட்காந்துட்டா நம்மளுக்கு பணம் பெருகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையை இந்த பரிகாரம் செய்யும். கண்டிப்பாக பணப்பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இதை செஞ்சு பாருங்கள். இல்லைம்மா எங்களுக்கு பணப்பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களுக்கு பணம் தங்கவே மாட்டேங்குது, பணம் எங்களால் ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று எடுத்து வைக்கவே முடியலை, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான். கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.